குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவு பரிகாரம் சார்ந்த பதிவு. என்னங்க பரிகாரம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள், பலவிதமான தேவைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு வேணும், இல்லை நான் நினச்ச மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரி, நான் விரும்புகிற மாதிரி எனக்கு கிடைக்கணும், இப்படியெல்லாம் பலவிதமான கோரிக்கைகள். இல்லை படிப்பு, நான் படிப்பில் வந்து நல்ல ஒரு இதில் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ பொதுவாகவே இது வந்து அவங்களுடைய என்ன அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கருத்துக்கள், சரியா? அதே சமயத்தில் இதை வந்து செக்ட்ரைட் பண்ணுறது அல்லது இதை சமநிலைப்படுத்துவதற்குண்டான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இதற்கு ஒரு விளக்கம். பொதுவாகவே மலம் அப்படிங்கிறது 3 விதமான மலம் இருக்குது. மலம் என்றாலே தெரியும், அது கழிவு அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ ஆணவம், கண்மம், மாயை, இது 3 மலமாக நம்ம வந்து சொல்கிறோம். அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து இந்த மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. மாயை அப்படிங்கிறது 3 விதமான மாயை. அப்போ அஞ்ஞானம், பிரம்மம், ஐம்புலன்கள். இப்போ எந்த ஒரு செயல்கள் செய்யலுன்னாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்களை வைத்து தான் செய்கிறோம். ஒரு பொண்ணை அங்கிட்டு கிராஸ் பண்ணுது, நம்ம கண்ணு என்ன பண்ணுது, நம்மளையும் கேட்காம அந்த பொண்ணை போய் பார்க்குது, பார்த்தீங்களா இல்லையா? அதுபோல் இந்த ஐம்புலன்களால் செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சரி பண்ணுவது தான் முக்குண வேலை அப்படிங்கிறாங்க. சத்வ, ரஜோ, தாமோ அப்படிங்கிற 3 வேலை. என்னங்க எல்லாமே 3 சொல்லிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? கடைசியில் சொல்லும்போது உங்களுக்கே புரியும் பாருங்க. சத்வ அப்படிங்கிறது அறிவுங்க, ரஜோ அப்படிங்கிறது செயலுங்க, அதே சமயத்தில் தமோ அப்படிங்கிறது மந்தம். மந்த நிலை நீங்கி அவர்களுடைய அறிவு நிலை ஓங்கி அவர்களுடைய செயல்களில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த பரிகாரம் மிக உறுதியான ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. கர்மா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தாங்க கர்மாவாக வர்றது. அதை சஞ்சித கர்மா, ஆகம கர்மா, பிராம கர்மா அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதைத்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு காலமாக பிரிக்கிறாங்க. கடந்த காலத்தில் நீ செய்த பலாபலன்களுக்கு ஏற்ப, அதாவது நன்மை தீமைகளுக்கு ஏற்ப, ஜனன காலத்தில் அதாவது நிகழ்காலத்தில் உனக்குண்டான நன்மை தீமைகள் நடக்கும். இப்போ நீ செய்யக்கூடிய தர்ம செயல்கள், நல்ல ஒரு உபகாரங்கள், உதவிகள், இதன் காரணமாக உன்னுடைய எதிர்கால சந்ததியினர் 7 தலைமுறைக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாமே இந்த காலத்துக்குள்ளாக வரக்கூடிய நிலைங்க. என்னங்க 3 வகையாக சொல்லிக்கிட்டே போகிறீங்க. காலம் சொல்கிறீங்க, மாயை சொல்கிறீங்க, கர்மா சொல்கிறீங்க, முக்குண வேலை சொல்கிறீங்க, மலம் சொல்கிறீங்க, எல்லாமே கரெக்டு. இப்போ இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த தேங்காய் தாங்க. இந்த தேங்காயில் 3 கண் இருக்குங்க. அதை தாங்க முன்னாடி உங்களுக்கு அந்த விளக்கத்தில் கொடுத்தேன். இந்த 3 கண் மாயை, 3 மாயை நீங்கினாதான் அந்த 3 ஓட்டை. தேங்காயில் பார்த்தீங்கன்னா 3 கண் இருக்கும். அதை தான் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு அவர்களுக்கு இதை ஒப்பிட்டு கூறுகிறார்கள். அப்போ தேவர்களுடைய அமைப்பாக இந்த தேங்காய் வந்து இருக்குது. அதனால தான் எலுமிச்சை பழத்தை ராஜகனி என்று கூறுவார்கள். அதே சமயத்தில் தேங்காய் தேவலோக உணவுப் பொருட்களில் ஒன்றாக வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்க, இந்த தேங்காயில் என்னங்க இருக்குது? தண்ணி இருக்குதுங்க. தண்ணியை ஏன் இந்த இடத்துல இந்த காய்க்குள்ள வச்சுருக்காங்க அப்படின்னா, கடத்தக்கூடிய தன்மை கொண்டது தண்ணீர். ஒரு நீரில் வந்து ஒரு முனையில் ஒரு கரண்ட் ஒயர் உழுவுதுன்னா அடுத்த ஒரு டிராக்ஷனில் அடுத்த முனையில் இருக்கவங்களுக்கு அது ஷாக் அடிக்கும். அதுபோல் இந்த தேங்காய் நீங்கள் கையில் வச்சு உங்கள் மனசால உங்களுடைய எண்ண அலைகளை, உங்களுடைய வேண்டுதல்களை இந்த தேங்காவின் மூலம் நீங்கள் பதிவு பண்ணும்போது இது பிரபஞ்சத்தோடு இணைந்து பஞ்சபூதத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் உண்டு அப்படிங்கிற சொல்லுக்கு நிகராக அந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த தேங்காய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஓடு ஒரு மாதிரி இருக்கும், இதனுடைய நார்லாம் ஒரு மாதிரி இருக்கும். தேங்காவை 2 உடைத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு வெண்மையாக இருக்கும். அப்போ பலவிதமான சிந்தனை, பலவிதமான எண்ணம், பலவிதமான ஏக்கம், பலவிதமான எதிர்பார்ப்புகளால் நம்மளுடைய மனம் என்னும் சொல்லக்கூடிய சூட்சம உடல் அழுக்கடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது ஒரு கரைபடிந்த ஒரு நிலை. அதை இந்த தேங்காய்க்குள் இருக்கக்கூடிய வெள்ளை பருப்பை போல மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செய்யும் போது வெண்மை என்று சொல்லக்கூடிய வெற்றியை நம்மளால் அடைய முடியும். வெற்றி கொடி காட்டுறதுன்னா என்னங்க? வெள்ளை கொடி காட்டுறது சமாதானத்துக்கு அறிகுறியாக வரக்கூடிய ஒரு நிலை. சார் எவ்வளவோ காய் இருக்குது சார், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், இப்படி நிறைய காய் இருக்குது, சுரக்காய். எந்த காயாவது எங்கேயாவது பூஜைக்கு பயன்படுத்தியிருக்காங்களா? இல்லை, தேங்காவை தான் பயன்படுத்துகிறோம். ஏன்? இதுதான் விளக்கம், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இந்த தேங்காவின் மூலியமாக பரிகாரம் பண்ணுறாங்க.
ஒரு சுபகாரியம் நடக்குது, ஒரு திருமண வீட்டில் தாம்பூல தட்டு வைக்கிறதுக்கு தேங்காய் வைப்பாங்க. ஒரு இறந்த வீடாக இருக்குது, அந்த வீட்டில் அவருக்கு வழி விடுறதுன்னு சொல்லி ஒரு பூஜை முறை இருக்குது, அதுக்கும் தேங்காய் வைப்பாங்க. சமையலில் அன்றாடம் தேங்காய் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடையாது. ஒரு சாம்பாருக்குனாலும் ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றணும், ஒரு சட்னிக்குனாலும் ஒரு தேங்காய் அரைச்சி. அப்போ தேங்காய்ங்கிறது அத்தியாவசியமான பொருட்களில் ஒன்று. அப்போ ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவைக்கு அன்றாடம் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த காயை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது அதற்குண்டான பலாபலன்கள் 100க்கு 200% கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. இதை எப்படிங்க செய்யணும் அப்படின்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, 21 முறை. ஏன் 21 முறை அப்படின்னா, 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. சந்திரன் என்பது நம்மளுடைய மனசுங்க. மனதின் என்ன ஓட்டங்களை சொல்லக்கூடியது சந்திர பகவான். மனம் ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னா சந்திரன் வந்து அவங்களுக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். 1 என்பது சூரியனை குறிக்கக்கூடியது. சூரியன் அப்படின்னா அரசுக்கு காரகம், நவ கிரகங்களின் தலைமை கிரகம். அப்போ இந்த 2 1 2ஐயும் கூட்டும்போது 3 என்று சொல்லக்கூடிய குரு வருவாருங்க. குருன்னா யாருங்க? நம்ம பேபி கிளாஸ்லேருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டார். அவர்களுடைய வழிகாட்டுதலில் நம்ம நடந்ததுனால தான் நம்ம 10th பாஸ் ஆனோம், +2 பாஸ் ஆனோம், காலேஜ் டிகிரி முடித்து வெளியில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கிறோம். ஆனால் குரு அந்த இடத்துல தான் இருப்பார். அப்போ குருவாய் வேலை செய்யக்கூடிய தன்மை இந்த காய்க்கு இருக்கு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், எதுவாக வேணா இருக்கலாம். தொழில் அப்படின்னாக்க நீங்கள் சங்கடகரா சதுர்த்தியை பயன்படுத்தி அந்த நாளில் அந்த வேலை செய்கிறது தொழிலுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து திருமணம் சார்ந்த வேலை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, திருமணத்துக்கு தேடிக்கிட்டே இருக்கேன், என்ன எனக்கு கிடைக்கல. சப்தமி திதி அன்னைக்கு சப்த கன்னிமார் இருக்கிற இடத்துக்கு போய் இதை செய்கிறது, அல்லது அவங்க குலதெய்வ கோயிலில் போய் செய்கிறது, அல்லது அவங்க இருக்கக்கூடிய ஊர் எல்லை தெய்வத்திட்ட போய் செய்கிறது. ஏன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியறதில்ல. அப்போ குலதெய்வம் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. குலதெய்வம் தெரியாதவர்கள் அவங்க இருக்கிற ஊர் எல்லை தெய்வத்தை வழிபாடு செய்கிறதே அவர்களுக்கு உண்டான பலாபலனை கொடுத்துரும். அதனால தான் அதை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அடுத்து குழந்தை பாக்கியம் அப்படின்னா பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகச்சிறப்பை கொடுக்கும். ஏன்னா பஞ்சுங்கிறது 5. ஜோதிட ரீதியாக 5 என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது நம்மளுடைய தாத்தாவினுடைய 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாக வரக்கூடியது அது 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆக அந்த 5ஆம் பாவம் காலபுருஷ அடிப்படையில் 5ஆம் பாவம் என்பது சிம்ம ராசி, அங்கு சூரியனுடைய ஆட்சி வீடு. அதைத்தான் அங்கே வந்து கொடுக்குறாங்க. அதே போல் காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் அந்த சூரியன் உச்ச பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. ஆக அந்த குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் இந்த பஞ்சமி திதியை பயன்படுத்திக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லணும். கல்வி அல்லது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, இவங்க வளர்பிறை திருத்திய திதியை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாம். அப்போ இவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என்ன எனக்கு நல்லா படிப்பு வரணும் அப்படின்னா அந்த படிப்பை மட்டும் இவங்க உள்ளங்கையில் தேங்காயை வைத்து பிரபஞ்சத்தை மனதில் நினைத்து 2 கண்களை மூடி சிரந்தனை தாழ்த்தி அவர்களுடைய வேண்டுதலை 21 முறை அவர்களுடைய வேண்டுதலை இந்த தேங்காவின் மீது அவர்கள் கவனத்தை செலுத்தி சொல்லிவிட்டு ஒரு சூடம் ஏற்றி, ஏன்னா அது பஞ்சபூத தத்துவத்தில் அக்னிக்கு உண்டான தத்துவம். அந்த தீபம் என்பது இருட்டை மாயை ஒழித்து ஒளியை கொடுக்கக்கூடியது, ஒரு வழியை கொடுக்கக்கூடியது. ஆகையினால் அதை ஏற்றி எந்த தெய்வமோ, எல்லை தெய்வமோ, கன்னிமாரோ, உங்கள் குல தெய்வமோ, அல்லது விநாயக பெருமானோ, அல்லது ஈசனோ, அல்லது அம்பிகையோ, அவர்களுக்கு அதை தீபாராதனை காட்டி அதன் பிறகு இந்த காயை சிதறுகாயாய் அடித்து வரும்போது அது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேலும் இதுபோல ஜோதிட ரீதியான கேள்விகள், விளக்கங்கள், சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய எனது அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.